பெத்லகேம் என்று சொல்லப்பட்டது ஒரு சிறிய ஊர். அந்த யூதய தேசத்துல இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் நமக்கு எல்லாரும் தெரிந்தபடியாக அவர் எங்க பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஏன் அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்? அவர் யூதருடைய ராஜாவாக இருந்தாலும் கூட அவர் நினைத்திருந்தால் ஏரோது என்று சொல்லப்படுகிற ராஜா, அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் ஏரோது என்ற ராஜா, அந்த அரண்மையில போய் பிறந்திருக்கலாம்ல. அப்படிதான் யூதர்கள், அந்த ஞான சாஸ்திரிகள் 3 பேரு ஒரு நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன நினைத்தார்கள்? ராஜான்னா ஏரோதுடைய மாளிகையில் பிறந்திருப்பான்னு சொல்லிட்டு ஏரோது ராஜாவை போய் விசாரிக்கிறாங்க. அவரை பார்த்து கேட்டிருக்காங்க, யூதருக்கு ராஜாவை பிறந்தது இங்கே, அவருடைய நட்சத்திரத்தில் கிழக்கிலே கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். யாரு? 3 ஞான சாஸ்திரிகள். ஒரு நட்சத்திரம் உலகத்துல மிக முக்கியமான நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. அது வால் நட்சத்திரம், சாதாரண நட்சத்திரம் அல்ல, பெரிய நட்சத்திரம். இந்த ஞான சாஸ்திரிகள் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகிறதுன்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டு சாஸ்திரிகள் வானத்தில் பார்த்த பொழுது தோன்றின அடையாளம் தான் கிழக்கிலே தோன்றின அவருடைய நட்சத்திரம். யார் நட்சத்திரம்? கர்த்தராகி இயேசுனுடைய நட்சத்திரம். அது எப்படி அவள் கண்டுபிடித்தாங்க? அவளுக்கு அப்படியாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படியாக தொடர்ந்து வந்தவர்கள் அரண்மனையிலே போய் தேடினார்கள். ஆனால் நல்ல செய்தி என்று சொன்னா, அந்த நல்ல செய்தியா துக்க செய்தியா? நல்ல செய்தியான்னு கேட்டா, அவர் பிறந்திருந்து ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் பிறக்கிறார். இந்த இயேசு அப்படி பிறக்க வேண்டிய காரணம் என்று சொன்னா, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்களும் நானும் அவருடைய தரித்திரத்தின் நிமித்தமாக ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் தரித்திரரானாரே. தரித்திர கோலம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதாவது உலகத்தில் எல்லாரையும் படைத்தவர் அவர் தான். சிருஷ்டி கர்த்தர். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த உலகத்தில் எல்லாரையும் படைத்தது அவர் தான், சிருஷ்டி கர்த்தர். ஆனா அந்த சிருஷ்டி கர்த்தர் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாலும் கூட தரித்திர கோலம் கொண்டார். இன்னைக்கு ஒரு தங்கத்துடைய விலை ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய்க்கு தாண்டிடுச்சு இல்லையா? இன்னும் விலை ஏறிக்கொண்டே போயிருக்கிறது. ஆனா இந்த தங்கம் எல்லாத்தையும் உருவாக்கிற, பூமியில் நிறைய தங்கம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி உருக்கி தங்கமா விற்கிறாங்க. ஆனா அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்துல அந்த வீதியெல்லாம் பொன்னினால பதிக்கப்பட்டதாக இருக்குமா, அது ஒளிமயமான நாடாக இருக்குமா. அப்போ ஒரு சவரன் 1 லட்சம் ரூபான்னு சொன்னா அவருக்கு என்ன மதிப்பு இருக்கும்? அந்த சராசரிலாம் படைத்தவருக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம். பார்த்துங்க, அவருக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறைவே கிடையாது. அவர் ஐஸ்வர்யமா இருந்தோம் சொல்றது, உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் என்ன தரித்திரரானாரே. எதனாலனா அவருடைய தரித்திரத்தினாக நீங்கள் நானும் ஐஸ்வர்யவான்களாக இன்றைக்கு உங்களை மாற்ற போகிறார். அல்லையா? அப்படியே நினைக்கிறோம், ஒரு பணம் கொடுக்க போறார் போட்டுருக்கு, கோடிக்கணக்கா பணம் கொடுப்பார் போல நினைக்காதீங்க. அதை விட மேலான ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். அல்லையா? முதலாவது ஐஸ்வர்யம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. கோடிக்கணக்கான பணம் உடைய ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள் அமெரிக்க தேசத்துல ட்ரில்லியன் என்று சொல்வார்கள். அவனுக்கு அதுவே கிடையாது, மதிப்பே கிடையாது. ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை ஒரு ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறார். அது பெரிய ஒரு சென்னை பட்டணத்தை போல பாதி அளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கட்டடம். அது அந்த கட்டடத்துக்கு அதிபர், பல விமானங்கள் வைத்திருக்கிறார், பல தீவுகள் ஒரு சொந்தம். ஆனா அப்படிப்பட்ட மனிதனுக்கு கண்ணை மூட முடியாது. அவருக்கு பாருங்க வியாதி என்னன்னா, கண்ணை மூடவே முடியாது. கண்ணை மூடுறீங்களா இல்லையா? தூங்குனா கண்ணை மூடணும்ல. கண்ணு இமைக்க முடியாது வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? தொடர்ந்து கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. உலகத்தை பொருள்ல இமைக்கணும். இமைக்கணும்னா கண்ணை மூடனா அதுக்குரிய ஒரு ஓய்வு, அது பாதுகாக்கப்படுகிறது. இப்போ உதாரணமா நாம் நடந்து போற பாதையில பைக்கில் நான் அகஸ்டின் பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு வந்தார் திருவண்ணாமலை. வர வழியில் அந்த கண்ணாடி போடலை அவர். அப்போ பார்த்தா அந்த வர தூசுல பார்க்கும்போது கண்ணு கொஞ்சம் அவருக்கு
மூட வேண்டியதாக, தலையை திருப்ப வேண்டியதாக, ஒரு கண்ணாடி போட்டுக்கூடாதா பிரதர் பாச அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ இந்த கண்ணை நோக்கி ஒரு மாசு அல்லது அழுக்கு வரும்போது என்ன செய்யணும்னா, நம்மளே அறியாமல நம்மளை கண்ணை வச்சு மூடிக்க வைக்கிறாரா இல்லையா? அதுக்கு யாராவது யோசித்து பார்க்குறோமா? ஒரு தூசு வருது, மாசு அழுக்கு வருது, ஆனால் கண்ணை மூடனா அது அனிச்சை செயல் என்று சொல்லப்படுது. அனிச்சை செயல்னா வாலண்டரி ஆக்ட். அதாவது நீங்கள் நான் யோசிக்கிற இமைப்பொழுது தானே, அந்த இமைப்பொழுதுக்குள்ளாக ஒரு முத்தரவு மேலே இருந்து எங்கிறது மூளையிலிருந்து வருகிறது, இமையை மூடிக்கொள்ளு என்று சொல்லி. எப்படி பாருங்க, ஒரு அழகான ஒரு அமைப்பை வச்சிருக்காரு பாருங்க. நேற்றைய தினத்தில் நான் ஒரு இடத்துக்கு ஜெபிக்க சென்றிருந்தேன். திடீர்னு ஒரு கீழே தடுக்கி விழும்படியாக ஒரு காரியம் அதில் இருந்தது. அது கவனியாமல் நடந்து போன போது என் கண்ணை தான் தாக்கி இருக்கணும், நான் கீழே விழ போனேன். ஆனால் என் கண்ணை இமைய பாதுகாக்கும்படியாக அந்த மேலே இருந்த புருவத்தில் அடிபட்டது, பெருத்த அடி. நான் இன்னைக்கு வர முடியுமா நினைச்சிருந்தேன். ஆனால் கத்தரை சொன்னேன், நான் என்ன ஊழி செய்ய வேண்டியது, நீ தான் பாதுகாத்து கொண்டு சொன்னேன். ஆனால் ஒரு குறை இல்லாதபடிக்கு அந்த இம்பேக்டில் வந்து ஃப்ராக்சர் தான் ஆயிருக்கும் டாக்டர் சொன்னார். ஆனால் ஒரு இமையும் படாமல் குறை இல்லாமல் ஒரு காயம், சொற்ப காயம்தான், ஆனால் கத்தர் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. அவர் நம்மை எப்படி பார்க்குறாருன்னா, கண்ணின் இமை போல பாதுகாக்கிறார். சங்கீதம் 18ல் கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி ஒரு ஜெபம் இருக்குது, சின்ன ஜெபம். எப்படி சொன்னோம்? கண்மணி போல என்னை காத்தருளும். ஏன் கண்மணியை போல காத்தருளும் சொன்னா, அப்படி கண்ணை எப்படி அமைப்பா வச்சிருக்காரு பாருங்க. ஒரு நல்ல பாதுகாப்பான இடம். மூளை இருக்கா இல்லையா? எல்லாரும் மூளை கட்டாயம் இருக்கு. மூளையை எங்க வச்சிருக்காரு? அது நல்ல ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருக்காரு. எல்லா உறுப்புகளையும் பார்த்தீங்கன்னா அழகா அதுக்கு ஒரு பாதுகாவலை தந்து தீமை அணுகாதபடிக்கு பாதுகாக்க அவருடைய ஞானம் பெரியது. அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் பாருங்க. ஒரு மாற்று தொழுதல் வந்து பிறந்தன்னு சொன்னா, அந்த அவருடைய தரித்திர அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்லோகம் உண்டு, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த தரித்திர கோலம் போட்டவனே, கன்னியின் வயிற்றில் பிறந்தவனே அவனை நமஸ்கரிக்கிறேன், தரித்த கோலம் போன்றவனே அவனை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டது. யாரை குறிக்கிறது? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. இவருக்கு இணையான ஐஸ்வர்யம் உள்ள யாரா இருக்கா அந்த உலகத்துல? எந்த கோடீசன் ஆகட்டும், தீ வச்சிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் தான் சிருஷ்டி கர்த்தர், அவருக்கு தானே எல்லாமே சொந்தம். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்டவர் வந்து ஏன் அந்த மாட்டு தொழுத பறக்கணும்? உங்களுடைய நேசித்தபடினால. அல்லேலூயா. நீங்கள் நானும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னை குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்து அவர் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட ஆண்டவராய் இயேசு. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு உலகத்துல நீங்க நான் சொல்ல போற தலைப்பு என்னன்னு சொன்னா, பயப்படாதவர்கள். இந்த செய்தி வந்து சீஷர்களுக்கு, இந்த மேய்ப்பர்களுக்கு இயேசு பிறந்தவருடைய நல்ல செய்தி. முதலாவது கிறிஸ்துமஸ் கேரல் சொல்லுவாங்களே, அந்த பாடல் வந்து பாடப்பட்டது யாருக்கு என்று சொன்னால், வயல்வெளியில் ராத்திரி தங்கில மேய்ப்பர்களுக்கு. பாடினது யாருன்னு சொன்னா, இங்கெல்லாம் பாட்டு பண்ணாங்களே, அந்த நேரத்துல வானத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து பரமசேனை திரள் வந்து அவங்கள பார்த்து ஒரு வாழ்த்து சொன்னாங்க. என்ன வாழ்த்துதல்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தோட நற்செய்தி அறிவிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்ல, தாவீதுன்னா அந்த பெத்லகேம், சரியா, அந்த ஊர்ல பிறந்திருக்கிறாரு. உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் மனுஷன் மேல் பிரியமும் மனுஷன் சமாதானம் உண்ட, பூமியிலே சமாதானம் உண்டாவதா. இது இயேசு பிறந்தனால என்ன அர்த்தம்னா, உன்னத தேவனுக்கு மகிமை, அதான் வானம் பூமியிலே வந்து பிறந்து அவதரித்தது. ஆனா அடுத்தது பூமியிலே சமாதானம் வந்து உலகத்துல மனுஷன் தனி மனுஷன் தேடி இருக்கான், உலகம் தேடி நாடுக தேடி கொண்டு இருக்குது. சமாதானம் கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? அந்த சமாதான பிரபு, சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன வாழ்க்கையில பிரவேசிக்கணும். ஒரு தேசத்துல அவருடைய ஆளுகை வர வேண்டும். ஒரு குடும்பத்துல இந்த சமாதானத்தை கூறுகிறவராகிய, சமாதான காரணராகிய, சமாதான பிரபுங்க அவர் தான், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் வந்துட்டாருன்னா உங்களை இருக்க குழப்பம், பயம், திகில் எல்லாம் ஓடியே போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நல்ல செய்தி என்ன சொன்னா, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லது அவரை நம்பிக்கை வைக்காதவர்களுக்கு நல்ல செய்தி நீங்க ஏற்றுக்கொண்டீங்க சொன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும், சுகம் உண்டாயிருக்கும். நான் சொன்னபடி ஐஸ்வர்யம், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம் சொன்னா கோடிக்கணக்கான பணம் கிடைக்காது உங்களுக்கு.
அதையும் கொடுப்பாரு, அதுக்கு மேலான சமாதானம் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் கிடையாதுங்க. சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதி கோகாய் இருந்தார், இப்போ சூரியகாந்த் வந்திருக்கிறார். இவரும் தலைமை நீதிபதி. எல்லா உயர் நீதிமன்றங்கள், அதுக்கு உச்ச நீதிமன்றம், இது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதுதான், அதில் இருக்கிறவர் தான் சூரியகாந்த். கோகாயுடைய அவர் வழிகாட்டல்படியாக வந்திருக்கிறார். இப்போ இவருக்கு எந்த தீர்ப்பையும் மாற்றி அமைக்க முடியும். இந்தியாவில் இருக்கிற எல்லா உயர் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பையும் மாற்றி அமைச்சிடலாம். அவர் தான் தலைமை. அது அடுத்தது ஜனாதிபதி. அது இப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்டா அந்த மரண தண்டனையை மாற்றுவதற்கு ஆயுள் தண்டனையை மாற்றலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு கருணை மனு என்று சொல்லி ஜனாதிபதிக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இப்போ சட்டத்தின்படியாக இந்த தலைமை நீதிபதி இருக்கிறார்ல, யார் பேர் சொன்னேன், ஜஸ்டிஸ் சூரியகாந்த், அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா என்ன விசேஷம்னா, ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரமே கிடையாது. யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது, நீதிபதிக்கு அதிகாரம் கிடையாது, எந்த அதிகாரிக்கும் அதிகாரம் கிடையாதுங்க. யாருக்கு அதிகாரம் இருக்குது? பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க தெரிந்து கொள்ள செய்தி தெரியுமா? இன்னைக்கு அறிவிக்கிறது, பூமியில உங்களுடைய பாவங்களை, என் பாவங்களை, எல்லாருடைய பாவத்தை மன்னிக்க யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? மனுஷக்குமா, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஏங்க அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? அவர் என்ன கிறிஸ்தவ தெய்வமா, கிறிஸ்தவம் மட்டும் தானா அப்படின்னு நினைக்க கூடாது. கிறிஸ்து இயேசு என்று சொன்னால் ஒரு தேவதூதனாலே ஒரு கன்னிகைக்கு அறிவிக்கப்பட்டதுங்க. அந்த கன்னிகை பேர் மரியாள். அந்த மரியாள் புருஷனை அறியாதவளாக இருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு தேவதூதன் அவளுக்கு தரிசனமாகி, தரிசனம் அர்த்தம், கனவுன்னு அர்த்தம். கனவுனா நீங்க ராத்திரியில பார்க்குற கெட்ட கெட்ட சொப்பனம் கனவு. ஆனா விழித்திருக்கும் போதே உங்களுடைய ஆவிக்கிற கண்கள் திறக்கப்பட்டால் நீங்கள் தரிசனம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்க எத்தனை பேர் விருப்பம் இருக்குது? அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இந்த தரிசனத்தை சுத்தமாக மாறணும் இருதயம். அந்த இருதயம் எப்படி சுத்தமா மாறும்? சவுக்காரத்தினால அல்லது எந்த பொருள்னாலையும் சுத்தம் பண்ண முடியாது. ஒரு துணி இருக்குன்னு சொன்னா அதுக்கு சோப்பு போடலாம். ஈசோன்னு ஒரு சோப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க சென்னையில். ஈசோ சோப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன சொல்றானா, ஈசோப்பை போல நல்லா சுத்தம் பண்ணியதை உங்களுடைய வஸ்திரத்தை, இருதயத்தை எதாக முடியும்? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை கடைசி சுத்திகரிக்கும். அல்லேலூயா. பாவத்தை கழுவ, ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் சொல்லி இருக்குது? மனுஷகுமார் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம். அல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் இந்த உலகத்துல மாம்சமாக வெளிப்பட்டுதாங்க. இந்த மாட்டு தொழுவத்துல பெத்லஹேம்ல கடும் குளிர்ல கந்தை துணி பொதிந்தவராக. அந்த தரித்திரம் அவ்வளவு தரித்திரங்க. முதல் முறையாக உலக சரித்திரத்துல கணக்கு எடுப்பு, குடி மதிப்பு எழுதப்படுகிறது. இதுக்கு முன்னால குடி மதிப்பு கிடையாது. சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்து பிறந்ததுதான் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு என்று சொல்லி பிரித்த சரித்திர நாயகன் தான் நான் பிரசங்கிக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நான் பெருமிதத்தோடு நான் சொல்வேன், நான் பிரசங்கி இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன் ஐயா. சரித்திரத்தையே இரண்டாய் பிளந்தவர். உண்மை. கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்லப்படுகிறது 2ஆம் அதிகாரத்துல, அன்றைக்கு அகஸ்து ராயன், அகஸ்ட சீசர்னு உலக சரித்திரத்தில் இடம்பெற்றவர் தான், பெரிய ராஜா. அவர் காலத்துல உலகமெங்கும் குடி மதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆதார் கார்டு, அந்த கார்டு இதுக்கெல்லாம் பதிவு பண்ண போறாங்கல்ல, அந்த மாதிரி உலக சரித்திரத்துல முதல் முறையாக அகஸ்து ராயினால கட்டளை. என்ன கட்டளை? குடிமதிப்பு எழுத வேண்டும். அப்ப அவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு போயிடணும். அப்படி அதன்படியாக மரியாள், அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு,
அவங்களுக்கு சொந்த ஊர் வந்து கலிலேயாவில் உள்ள நாசரத்துல இருந்துட்டு இப்ப எங்க போறாங்க, சொந்த ஊராகிய பூர்வீகமாகிய சொந்த மண்ணாகிய பெத்லகேமுக்கு போறாங்க. ஏன் எங்க போறாங்க? குடிமதிப்பு எழுதப்படணும், உலகமே எழுதப்பட்டிருக்குது. அப்பதான் இந்த இந்தியாவையும் அப்போ எல்லா தேசத்தும் குடிமதிப்பு எழுதியிருக்காங்க. ஆகினால சொந்த ஊராகிய அந்த என்ன ஊர் சொன்ன நல்லா புரிந்து கொள்ளுங்க, பெத்லகேமுக்கு மரியாதை கூட்டி கொண்டு போறாங்க. அந்த கூட்டி கொண்டு போற நேரத்தில் அவங்களுக்கு சொந்த ஊர் இல்லை, ஊர் அதுதான் ஊர் விட்டு போயிட்டாங்கல்ல. அங்க வந்த சொந்தக்காரெல்லாம் பந்தமும் இல்லை, அனாதையா அவங்க வீடு தங்கறதுக்கு இடம் இல்லை. குழந்தைக்கு வந்து பிறக்கிற நேரம், பிரசவ வேதனை இருக்கிற நேரத்தில் அங்க எங்கேயும் வீடு கிடைக்கல. அது சத்திரம் இருந்தாலும் இப்ப நம்ம ஹோட்டல்னு சொல்றோம்ல, ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி இடமும் கிடைக்கல. எல்லாம் வந்துட்டாங்களே, சின்ன ஊராச்சே, அதனால இடம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சத்திரம்னா மாடு கட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த மாடு கட்டுற இடத்துல வேணா போய் பார்த்துக்கப்பா, வேற இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பிரசவ நேரத்தில் வேற வழி இல்லாம அந்த மரியாள் போய் எங்க பிரசவித்தாங்க? அந்த இயேசு பிறந்த இடம் என்ன? மாட்டு தொழுவத்துல முன்னணியில போய் பறக்கிறாருங்க. என்ன ஒரு தாழ்வு பாருங்க. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், அண்ட சராசத்தை படைத்த சர்வ வல்லமுடையவர், அவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? அவ்வளவு தரித்திர கோலமாக மாட்டு தொழு கந்தை, நல்ல துணி கிடையாது. அதனால தான் சீஷர்களுக்கு அந்த மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட போது இதை மிகுந்த நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், பயப்படாதீங்க, இயேசு நற்செய்தி பிறந்திருக்கிறாரு. என்ன அடையாளம்னா மாட்டு தொழு கந்தை துணி பொதிந்தவராக காண்பீர்கள், இதுவே அடையாளம். எது அடையாளம்? முதல்ல ஒரு அடையாளம் என்ன சொன்ன இல்லையா, நட்சத்திரம், கிழக்கில் இருந்த நட்சத்திரம். அதை பார்த்து ஞான சாஸ்திரிகள் இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க, தெரியல. அவர் போய் குழந்தை பாலகனாய் இப்ப இயேசுவை பணிந்து கொள்வதற்கு அவங்க போனாங்க. இப்போ இத முதல் அடையாளம். அடுத்த நட்சத்திரம் வந்து ஒரு அடையாளம் என்ன சொன்னா தூது சொல்றாங்க. எங்க இருப்பார் அந்த பாலகன் எங்க பிறந்திருப்பார்? தாவீதூர்ல மாட்டுத்தோடு பிறந்திருப்பாரு. இது கந்தை துணி பொதிந்தவராக. கந்தை துணினா அவ்வளவு ஏழைங்க அவரு, அவங்க பெற்றோர், அதனால அந்த பணிந்தவராக இருப்ப. இதுவே அடையாளம். அப்ப அந்த ஊர்ல நிறைய பிள்ளைங்க பிறந்திருக்குது. ஆனா அடையாளம் என்ன அடையாளம்? யாரு நல்ல மாட்டுத்தோடுல கந்தை துணி பொதிந்தவராக பிறந்திருக்கிறாரோ அவர் தான் ரட்சகர். யார் அது? ரட்சகர் சொன்னா இயேசு இந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு இந்த சொல்றாங்க தவிர அர்த்தம் தெரியாது. இயேசு இந்த பேர் அர்த்தம் என்னன்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். சொல்லுங்க, இயேசுன்னு அர்த்தம் என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க. அப்ப நினைக்கலாம், ஓஹோ தமது ஜனம் அவர் கிறிஸ்தவர் தான் சொல்றாரு போட்டு நினைச்சுக்கிடாதீங்க. இந்த உலகத்துல எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எல்லாரும் அவரால் படைக்கப்பட்ட மக்கள் தானே. அவளை சாயல உருவாக்கப்பட்ட மூக்கு முடிய அவங்களை படைச்சு வச்சிருக்காருல்ல. எப்படி படைச்சிருக்காரு? அவளை சாயலே படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாருடைய பிள்ளைகள் தான். ஒருத்தர் வந்து நிறத்துல வேறுபடலாம். ஆப்பிரிக்காவில் கருப்பா இருக்கலாம், சீனா மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, வெள்ளையர்கள் வெள்ளையா இருப்பாங்க, அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்கா வெள்ளையோட கொஞ்சம் பிங்கா இருப்பாங்க. அவங்க வேறு நிறம் இருக்கலாம், கண்டம் வேற இருக்கலாம், ஆனா எல்லாரும் யாரு தான்? அவருடைய ஜனதானே. அல்லேலூயா. சிலர் வந்து பார்த்தா சீனா தேசத்துக்கு போனாங்க, எல்லாம் கொஞ்சம் சப்ப மூக்கா இருக்குது, கண்ணு வந்து பாதி இது கண்ணு தான் திறந்து, பாதி கண்ணு மூடி இருக்குது. இவன் பார்த்தா ஒருத்தர் வித்தியாசமே தெரியல. நேற்று ஒருத்தனை பார்த்தா அவன் சொல்றான் வேற மாதிரி, அதே மாதிரி இருக்கான். அச்சா எப்படி இருக்கான்? சப்ப மூக்கு. தப்பா சொல்லல, அவனுடைய அமைப்பு அப்படி இருக்குது. கண்ணு பாதி தான் கண்ணு திறந்திருக்கு, ஒரே மாதிரி அச்சா இருப்பாங்க அவங்க. ஆனா இப்படிப்பட்ட மக்கள் நிறத்தினாலே, மதத்தினாலே அல்லது மொழியினாலே, கண்டத்தினாலே வேறுபட்டு இருந்தாலும் கூட எல்லாரும் யாருதான்? எல்லாரும் அவருடைய ஜனம் தான். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்படின்னா அர்த்தம்னா இயேசுவின் பேர் அர்த்தம் உலக ரட்சகருங்க. ஒரே வார்த்தையில் சொன்னா என்னத்தான்? உலக ரட்சகர். உலகத்தையே ரட்சகர்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்கள், இங்க இருக்கிற நாங்கள், அல்லது இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் யார்தான் ரட்சகர்? அல்லேலூயா. அவரை தவிர இவரே ரட்சகர் இல்லை. அல்லேலூயா. அவரையெல்லாம் வேறு ஒரு ரட்சிப்பு உண்டாகாதே. வானத்தின் கீழே பூமி எங்கும் அவருடைய நாமமே எல்லாம், யாருடைய நாமம் இல்லாமல் இயேசு நாமம் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை.
ரட்சிப்பு கர்த்தருடையது. சரி, இப்ப நம்ம சந்தோஷ செய்தி என்று சொன்னா, அவர் எப்படி நம்மை காக்கிற தேவன், நம்ம எப்படி ரட்சிக்கிறார். இன்றைக்கு நல்ல செய்தி என்ன என்பது புத்தாடை உங்களுக்கு கொடுப்பதல்ல, அல்லது கேக் வெட்டுவது இல்லை, அது மற்ற உணவகங்கள் இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷ நல்ல செய்தி என்ன, எத்தனையோ ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் முன்பாக கணக்கு தெரியுதா? சும்மா கதை கிடையாது. 2024 ஆண்டுகள் முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பிறந்தார் என்பது மறுக்க முடியாத. வேதம் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை தவிர வேற எதுவும் பேசுறது கிடையாது. நான் பல ஆண்டுகளாக அரசு வழக்கறிஞராக சென்னை நீதிமன்றத்தில், செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ப்ராசிக்யூட்டராக இருந்தேன். அதாவது அரசு தரப்பில் வழக்கு நடத்துறவனாக. அப்புறம் டிஃபென்ஸ் லாயராக இருந்தேன். இப்போ சாட்சி கொண்டுல ஒரு மனையை நிறுத்தினதும் அவன் வந்து பைபிள் வேணால் சத்தியம் பண்ணலாம், இல்லை குரான் சத்தியம் பண்ணலாம், இல்லை வேதத்தை வச்சு அது சத்தியம் பண்ணலாம். பண்ணிட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? நான் சொல்லுதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு சொல்லுவதில்லை அப்படின்னு சொல்லதான் சாட்சி. தம்பியை கூப்பிட்டு சாட்சின்னு சொன்னால் என்ன சாட்சி சொல்லணும்? உண்மையானு சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த வேதத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து என்னது? சத்தியம், உண்மை தவிர பொய், கற்பனை அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதுதாங்க சத்தியம். அது பேர்லாம் இது பேரு சத்திய வேதாகமம். மழலையா சத்திய அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல கூறப்பட்டிருக்கலாம் சத்தியம் தவிர வேற முரண்பாடானது, கதையானது, யூகமானது இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சத்திய வேதாகம். இந்த சத்திய வேதாகம் எல்லா வீட்லயும் இருக்கணும். எல்லாரும் இந்த வேதத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாத யார் இருந்தீங்கன்னா நல்லா நாங்கள் ஏதோ வேற நோக்கத்தோடு எதுவும் செய்யணும் தப்பா நினைச்சிக்காதீங்க. இந்த சத்தியம் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் சேரணும். சத்தியத்தை சத்தியம் தான் என்ன ஆகும்? விடுதலை கொடுக்கும். பணமோ பொருளோ அதிகாரமோ. நான் பல வழக்குகளை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடத்தி இருக்கிறேன். ஆட்டோ சங்கர் 9 கொலையாக இருக்கு. நிறைய கொலை செஞ்சான், அவ்வளோதான் வெளியே வந்தது. மற்ற கொலைலாம் என்னாச்சு தெரியல. அவன் வந்து அவ்வளவு கொலை செய்தாலும் கூட அவனுக்கு உள்ள ஒரு சமாதானம் கிடையாது. அவன் என்ன சொன்ன வாக்குமூலம் கொடுக்குறான், ஏன்டா இப்படி செஞ்ச அப்படின்னு அவனுக்கு பார்த்தா வாக்குமூலம் கேட்டா, ஜஸ்டிஸ் பத்மினி ஜேசுதுரை அவன் தான் ப்ராசிக்யூட்டரா திருநெல்வேலியிருந்து அவனை ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் அப்பாயின்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் சேதுராமன் நடக்குது ஜட்ஜு கேஸு. அப்புறம் நான் பார்த்து நான் அசிஸ்ட் பண்ண கேட்டிருந்தேன், ஏன்டா அப்படி செஞ்சேன் அப்படின்னேன். அவன் சொன்னான், சார் நான் நல்லா தான் சார் இப்போ எல்லாருக்கும் உதவி செய்வேன் சார், ஏழைகள்லாம் நல்லா உதவி செய்வேன். ஆனால் ஒரு நாள் வந்துடும் பாருங்க, நானாவே இருக்க மாட்டேன்னா. அப்படி என்ன அர்த்தம்னா அவன் சொல்கிறான், அப்படி வாக்குமூலத்தை நான் சொல்கிறேன், அவனுக்கு கதை விடலை. அமாவாசை நாள் வந்துச்சுன்னா எனக்குள்ள ஒரு ஆவி வந்துடுது. இந்த ஆவி வந்தால் என்னை வந்து அலக்கழிக்குது. நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ளா இருந்தேன். என்ன பண்ண, கொலை பண்ண, எத்தனை பேர் கெடுத்தன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அவனுடைய வாக்குமூலம் அது. அதாவது ஒரு ஆவி வருதுன்றான். என்ன ஆவி? கெட்ட ஆவி. இந்த ஆவி வர்றது எப்படி உணர்றான்னு சொன்னா, அவனுக்கு என்ன செய்யறான்னு தெரியாது, எவ்வளவு குடிப்பான்னு தெரியாது, எவ்வளவு குடிப்பான், என்ன அடிப்பான். அப்புறம் கேட்டா, ஒன்றும் செய்யலையே, நான் அடிக்கலையே, நான் ஒன்றும் யாரையும் துரத்தலையே அப்படின்னு சொல்லுவான் அவன். அந்த இரவு கழிந்து போனால், அந்த இருட்டு நாள், அமாவாசை நாள் வந்துச்சுன்னா, அவன் சொல்ற வாக்குகள் நான் சொல்றேன், ரெக்கார்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், அந்த இரவு அமாவாசை வந்து விட்டால் என்னை விட்டு எல்லாம் ஓடி போயிடுவாங்க, ஒத்தோட கிட்ட வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் வித்தியாசமான நாளாக இருப்பேன், எனக்கே என்னை கட்டுப்படுத்த முடியாது. அந்த நாட்களில் தான் இதெல்லாம் செய்தேன் என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். அந்த இரவு நேரம் இருள் என்பது சத்துருவை குறிக்கிறது. இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து வந்தது எல்லா ஜனக்கும் வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய, சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நற்செய்தி நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அந்த வயல்வெளி இந்த மேய்ப்புகள் மேய்த்து கொண்டு இருக்கு, ஒரு ஒளி வந்து பிரகாசிக்குதுங்க. அவங்க அதை கண்டு பயப்படுறாங்க. அப்பதான் அந்த தேவத்தை சொன்னா, பயப்படாதிருங்க. என்ன வார்த்தை என்ன சொன்னாரு? நீங்க எதுக்காக குறித்து பயப்படுறீங்களா? நீங்க ஏதாவது முடிவு குறித்து பயப்படுறீங்களா? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? பொருளாதாரத்தை குறித்து பயப்படுறீங்களா? எதை குறித்து நீங்க பயப்படுறீங்க? பயப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி நல்ல செய்தி, இந்த கிறிஸ்துவ செய்தி, பயப்படாதிருங்கள். இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நல்ல செய்தி. என்ன செய்தி? இன்னைக்கு கொடுக்க நற்செய்தி. நற்செய்தி என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, உங்களுக்கு விடுதலை தர்றாரு, நித்திய ஜீவன் கொடுக்கிறாரு,
நீங்களும் நானும் உலக சாகத்தான் போறோம். ஆனா அதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் நிறைய பேர் புரியல. அதுதான் இந்த சத்திய வேதாகம் சொல்லுகிறது. மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதா? யாருக்கு தெரியும்? செத்துட்டு யார் உயிரோட வந்தாங்க? ஆனா வேதம் மரணத்துக்கு அப்பாற்பட்டது. பரிசுத்தாவியும் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போயிடும். அதுக்கு பிறகு மரணம், அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு. தெளிவாக சொல்லுகிற எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் சொல்லுகிறது, மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டது. பிறப்பும் இறப்பும் உங்களுடைய கையில் இருக்குதா? கிடையாது. பிறப்பு இறப்பு கிடையாது. ஆனா இது நடுவில் இருக்க வாழ்க்கை தான் உங்களுடைய கையில கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், சமாதானம் பெற வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பிறருக்கு நீங்க என்ன செய்யணும்? அன்பு பாராட்டி உதவி செய்யணும். கிறிஸ்துவனுடைய பிறப்பு நல்ல செய்தி என்ன? நாங்கள் சந்தோஷத்தை பெற்று அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அறிவித்து எங்களால் இயன்ற உதவியை உங்களுக்கு செய்யும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். என்ன உதவி அது? நான் சொன்னபடி ஐஸ்வர்யம் மாற்று போடுறாரு உங்களை. நாங்கள்ல பாஸ்டர் இல்ல, பாஸ்டர்லாம் பிரசங்க இயேசு கிறிஸ்து உங்களை ஐஸ்வர்யம் மாத்திடுவாரு. அது இல்லையா? என்ன ஐஸ்வர்யம் கேட்குறீங்களா? என்ன ஐஸ்வர்யம் கேட்குறீங்களா? ஒருவேளை கவலையோடு பிரச்சனையோடு கடன் தொல்லை இருந்தீங்கன்னா அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கி நீங்க அவருடைய வழிக்கு நடக்க ஆரம்பிச்சுன்னா உங்க கடன்லாம் மாறி போயிடும். நீங்கள் ஆசீர்வாதம் மாறி விடுவீர்கள். 20 லட்சம் ரூபாய் கடனோடு இருந்த ஒரு வியாபாரி, நெல்லை பகுதியை சார்ந்தவர், அவர் போய் அந்த வாரங்கல் என்று சொல்லப்படும் ஆந்திர பகுதியில் ஒரு மாநிலத்தில் போய் ஒரு வியாபாரம் செய்கிறார். 20 லட்ச ரூபா கடன். அது இப்போ இல்லை, நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னால். இப்போ 20 வருஷம் கடன்னா எவ்வளோ பெரிய கடன் அது. ஆனால் தற்கொலைக்கு நேராக ஓடின பொழுது அவருக்கு ஒருவர் இயேசுவின் அன்பை பற்றி சொன்னார். இயேசுவின் வாழ்க்கையை ஒப்பு கொடு என்று சொன்னார். அந்த மனிதன் ஒப்பு கொடுத்த பிறகு கர்த்தரை தேட ஆரம்பித்தார். வியாபாரம் தொடங்கின, கடன்லாம் மாறி போச்சு. வட இந்தியாவில் இன்னொரு மனுஷன் நீங்கள் நல்லா தொழில் செய்றீங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், பெரிய இதெல்லாம் கட்டுங்க. இது கேக்கு பிஸ்கட் செய்கிற ஒரு பெரிய கம்பெனி, அதுவே கிரேஸ் கம்பெனி. 1 ரூபா கேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லை, அந்த காலத்தில் 1 ரூபா கேக்கு விற்க ஆரம்பிச்சாரு. பல கோடி வருமானத்தை அவர் ஈட்டினார். நல்லதுயா. இன்னைக்கு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக வாரங்கல் பகுதியில் தமிழ்நாட்டை சார்ந்த ஜக்சன் ஏப்ரஹாம் ஒரு தேவ மனுஷனை கத்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளவு கடன்! அந்த கடன்லாம் நொடிப்பொழுது கத்தமா. நொடிப்பொழுதுன்னா உடனே இல்லை, மந்திரம் கிடையாது. நீங்க அவர் வழிகள் நடக்க 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 வியாதி மாறிடும், கடன் மாறிடும், சண்டை மாறிடும், பிரச்சனை நீங்கிடும். அவர் நடிகை நடக்க உங்களுக்கு சந்தோஷம் உண்டாய் பரலோகத்தின் வாழ்வை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக உங்களை ஐஸ்வர்யவானா மாற்றி விடுவார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய அற்புதம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது ஒரு மனிதனால சட்டத்தால முடியாது. சட்டம் ஒழுங்குன்றது எதுக்காக இருக்குன்னா லா அண்ட் ஆர்டர். சட்டம் இல்லைனாக்கா ஒழுங்கு இருக்காது. அவன் தாறுமாறாக நடப்பான். உதாரணம், ஒரு இடது பக்கம் போகணும்னு ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? இந்தியாவில் இடது பக்கம், அந்த வடநாட்டில் மேல நாட்டில் வலது பக்கம். இல்லை, நீ என்ன இடது பக்கம் சொல்றது, நான் வலது பக்கம் தான் போகணும்னு சொல்லி வச்சுக்கலாம், என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் நடக்கும். அவன் சின்ன ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா? சின்ன ஒழுங்கு இடது பக்கம் போகவில்லை, கீப் லெஃப்ட் ஹேண்டுன்னு போட்டிருக்குது. அது பல விதமான சட்டங்கள் இருக்குது. நாம் இந்த இந்திய தேசத்தில் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதே நேரத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகள் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப இந்த சட்டம் ஒழுங்கு ஒழுங்கு ரெகுலேட்னா சட்டத்தை ஒழுங்கு நிலைநாட்டுவதற்காக தவிர அந்த மனுஷனை மாத்தாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மனிதனை மாற்ற சட்டத்துக்கு ஒழுங்கு அதிகாரம் கிடையாது. தேவனாகி கர்த்தர், அல்லேலூயா, உங்களுடைய உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பறி இடம் கொடுப்பீங்கன்னா இன்றைக்கு சரீரத்தில் இந்த ஜெபிக்கும் போது உங்களுடைய சரீர வியாதிகளும் குணமடையை பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. போன முறை கூட நிறைய பேர் இந்த சரீரத்தில் பலவீனங்கள் மாறின சாட்சிகளை நீங்கள் சொல்வீர்கள் நினைக்கிறேன். இந்த நாளில் கூட புதுசாக சில வந்திருக்கீங்க. கண்கள் மூடி கர்த்தர் சொன்ன சில வெளிப்பாடுகள் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நான் செய்தியை சுருக்கமாக முடிச்சுட்டு 7:45 முடிச்சுட்டேன். இந்த பனியாக இருக்குது, உங்களை அதிக நேரம் இந்த குளிரில் நிற்க வைக்கவில்லை. போன வாரம் நான் விசாகப்பட்டினம்ன்ற இடத்துல செய்தி கொடுக்க போயிருந்தேன். அது ஒரு மலைப்பட்டணம், கடல் சூழ்ந்திருக்கிற இடம். குளிர்னா பனியில் கொட்டுது. ஆனால் மக்கள் எல்லாரும் காத்திருந்தாங்க. நீங்கள் அப்படி காத்திருக்க அவசியம் இல்லை. சீக்கிரமாக முடிச்சிட போகிறேன். கண்களை மட்டும் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவாதி தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பதற்கு இடம் கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து அற்புதத்தை வாழ்க்கை செய்ய போகிறார். கண்ணின் மணி போல்
காத்திடுவார். உன் போராட்ட நேரங்களில் கண்ணின் மணி போல் காத்திடுவார். உன் போராட்ட நேரங்களில் கலங்கிடாதே, திகைத்திடாதே, காருண்ய தேவன் ஜீவிக்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, காருண்ய தேவன் ஜீவிக்கிறார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். உன் போராட்ட நேரங்களில் என்ன ஆகும் எந்தனின் வாழ்வு என்று எங்கும் நேரங்களில் என்ன ஆகும் எந்தனின் வாழ்வு என்று எங்கும் நேரங்களில் கலங்கிடாதே, திகைத்திடாதே, காருண்ய தேவன் ஜீவிக்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, காருண்ய தேவன் ஜீவிக்கிறார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். உன் போராட்ட நேரங்களில் கடந்த கால காயங்கள் தோன்றி வாட்டி வதைக்கும் நேரங்களில் கடந்த கால காயங்கள் தோன்றி வாட்டி வதைக்கும் நேரங்களில் கலங்கிடாதே, திகைத்திடாதே, காருண்ய தேவன் ஜீவிக்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, காருண்ய தேவன் ஜீவிக்கிறார். கண்ணின் மணி போல் காத்திடுவார். உன் போராட்ட நேரங்களில் கண்ணின் மணி போல் காத்திடுவார். உன் போராட்ட நேரங்களில். பிதாவே, இந்த நாளிலே எங்களை வந்து ஆசையாடும்படியாக ஆவியார் எங்களுக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னீர் அல்லவா? அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுடையவர் சிருஷ்டி கர்த்தர் நாங்கள் வணங்கும்படியாய் வந்திருக்கிறோம். மிகவுடைய எல்லாருடைய உள்ளங்களை திறந்து கார் இருளை போக்கி கவலை நீங்க செய்து பயத்தை விரட்டி விட்டு எந்த வியாதிகள் இருக்குமானாலும் கூட அதை சுகப்படுத்தும்படியாக எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறபடினாலே பிரசன்னத்துக்காக நன்றியுடன் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா பயத்து ஆவிகள் விலகுவதாக. அநேகருடைய கடலில் சர்ப்பத்தை கண்டு பயமடைகிறதை பார்க்கிறேன். சில உருவங்கள் பயமுறுத்துகிறதா இருக்கிறது. என் கண்ணை மூடினாலே இந்த கெட்ட சொப்பனங்கள் தான், இதாம் பொழுது என்னால் தூங்கவே முடியல என்று சொல்லி ஒரு அருமையான சகோதரை பார்க்கிறேன். சகோதரி, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஒரு விரோதமான ஆயுதங்கள் அது எதனால எப்படி செய்யப்பட்டிருந்தாலும் அதை வாய்க்காதே போக செய்யும்படியாக நீங்கள் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தன் இயேசுனுடைய குரலை கேட்கும்படியாய் வந்திருக்கிறீர்கள். இந்த ஒரு குரலை கேட்ட உடனே அவன் பயந்து ஓடுகிறதையும், இனி உங்களுடைய சரீரத்தில் தலைவலி, அந்த வயிற்றில் இருக்க போராட்டம், இந்த இரத்த போக்கு இருக்கு பாருங்க, அது இப்பொழுதே நின்று போகும்படியாக அந்த வசனம் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. சகோதரியே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ பயப்படாது என்று சொல்லி உன்னை தேற்றும்படியாக இந்த ரட்சகராய் இயேசு கிறிஸ்து உன் அருகாமையில் நின்று உன் கண்ணீரை துடைக்க முடிய வந்திருக்கிறார். அவரை நான் பார்க்க முடியவில்லை. அவரை என்னால் பார்க்க முடியுமா?
என்று சொல்லி கலங்குறாய் அல்லவா? அவரை பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு பிரசன்னம் உன்னை தொடும்படியாக ஒரு தொடுதல், ஒரு உணர்வு உனக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. உன் சரீரத்தை உச்சம் தலையிலிருந்து கால்கள் மட்டுமாக ஹல்லேலூயா அது வெளியேறுகிறது. உன்னை சுற்றி இருக்கிற இந்த போராட்டமான காரியமானது உன் சரீரத்தில் விலகிறதை நீ இப்பொழுது உணர முடிகிறது. இன்றைக்கே சோதித்து பாருங்கள். வயிற்று வலியோடு நீங்கள் வந்தீர்கள். இந்த வயிற்று வலி, இந்த இரத்த போக்கு அது நின்று விட்டது. இன்றைக்கு நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக என்றைக்கு இந்த பரலோக வாழ்வை அடைவதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரவசப்படுத்தும்படியாக உன்னை அழுத்தி கொண்ட பாரம் ஒன்றிட்டு எடுக்கப்படுகிறது. அருமையான சகோதரனே, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதல முடியவில்லை. இது நிமித்தமா என்னுடைய பொருளையும் என்னுடைய எல்லா உடைமைகளும் இழந்து போனேன். இப்பொழுது சரீரத்தில் ஒரு நோய் வந்திருக்கிறது. அது நுரையில் சம்பந்தமான ஒரு போராட்டமாக இருக்கிறது. மூச்சு விடுவதே போராட்டமாக இருக்கிறது. டாக்டர்கள் கைவிட்டார்கள் என்று சொல்லி கவலையோடு இருக்கிற அருமையான சகோதரனே, எந்த பழக்கம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதோ, அந்த பழக்கம் ஒன்றை விட்டு அறுபட்டு அது விடுபட்டு உடைந்து போகிறது. இன்றைக்கு ஒரு புதிய இருதயத்தை நீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொள். இந்த இருதயமானது பாவத்தை வெறுக்கக்கூடியது, பாவத்தின் மேலே அதிகாரமுடையதாக. இனி நான் அந்த பக்கமே போக மாட்டேன் என்று சொல்லி ஒரு உணர்வை உனக்கு தந்து உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து அன்பு. இன்னைக்கு அந்த அன்பு உன் உள்ளத்தில் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, எனக்காய் ரத்தம் சிந்தினவரே, எனக்காக ஒரு மாட்டு தொழுவத்தில் அந்த தரித்திர கோலம் பூண்டவரே, எனக்காக என்னை தாழ்த்தினவரே, உன்னை விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் என்று சொல்லுகிறபடியினாலே ஹல்லேலூயா. அந்த அருவருப்பான உருவம் ராத்திரியில வந்து உன்னை தொந்தரவு பண்ணிச்சு பாருங்க சகோதரனே, அது இனி தொடர்வது கிடையாது. இப்பொழுது உன்னை விலகுகிறது, உன்னை விட்டு விலகுகிறது, உன்னை விட்டு அகன்று போகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உதிப்பதாக பயப்படாதீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த நல்ல செய்தியை இந்த இருக்கிற மக்களுக்கு, கேட்கிற எல்லா மக்களுக்கும் அந்த நல்ல செய்தி தான். பயப்படாதீர்கள் சகோதரனே, சகோதரி, பயப்படாதே. எதை குறித்து நீ பயப்படாதே. கடன் தொல்லை குறித்து பயப்படாதே. முடிவுகளை குறித்து நீ பயப்படாதே. பிள்ளைகளை குறித்து பயப்படாதே. உன் வீட்டை விட்டுவிட வேண்டுமோ, கடன் தொல்லைகளுக்கு ஆணாயிட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களோ, அந்த கவலை விட்டு விடுங்கள். காத்திருங்கள். கர்த்தர் சூழ்நிலை மாற்றி நீங்களே மற்ற கடன் கொடுக்கும்படியாக உங்களை மாற்றி விடுவார். கடன் எல்லாம் நீக்கி விடுவார். அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒருக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவே என்று கூப்பிடுகளுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. தலைகளாக சூழ்நிலை மாற்றுகிறார். நீ தரித்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லாம் விட்டு விட்டாய். சரீரத்திலும் பலவீனங்கள். உன் வீட்டு மக்கள் உன்னை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். ஆனால் இயேசு உன்னை தேடி வந்த தெய்வம். உன்னை கரம் பிடித்து நடத்தி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாய் வந்திருக்கிறவற்றினாலே இயேசுவே என்று சொல்லி நீ கூப்பிடும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வல்லமைகளும் அந்த வள்ளி கட்டுமை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுமையாக இந்த ஊர்ல, இந்த பட்டணத்துல நம்முடைய ஆசீர்வாதம் வந்து பண்ணி இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒருவராவது வியாதியோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டம் இருக்கவே கூடாது. நம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு மேலும் உதிக்கும்படியாய்த்தான் நாங்கள் ஆசீர்வாதத்தை இந்த தேவ பிரசன்னத்திலிருந்து இந்த சத்தை கேட்கிற இந்த ஒரு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீ மையப்படுகிறாக ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில வாரங்களாக என் வீட்டை நோக்கி ஒரு சகோதரி வந்திருந்தாள் சென்னையிலிருந்து. நான் செங்கல்பேட்டையில் இருக்கிறேன். ஒரு ஜெப வீடு, புதன்கிழமை தோறும் உபவாச ஜெபம். ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வர தாமதமாகிவிட்டது. ஆனாலும் கடைசியில் வந்திருந்தார்கள். என்னன்னா, அவளுக்கு சமீப காலத்தில் அவளுடைய ஒரு பலவீனம் இருந்தது. அது என்னன்னா, அவங்களுடைய மேல் மார்பு பகுதியில் அந்த ஒரு வலி, தாங்க முடியாத ஒரு வலி இருந்தது. அந்த பிரஸ்ட் கேன்சர் என்று சொல்லப்பட்டது. அவங்க அதை உணராமல் இருந்தாங்க. இப்போ அதையும் மாறிட்டனால அங்கே பெட் ஸ்கேன் எடுத்திருக்கிறாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை பெட் ஸ்கேன் பெட் ஸ்கேன் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேன்சர் வியாதியால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, பெட் ஸ்கேன் என்று சொல்வார்கள். இது முடிவு அது கேன்சரா இல்லது கேன்சர் இல்லையா என்று சொல்ல முடியும். அது சனிக்கிழமை அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வருவதாக. நான் அவளுக்கு ஜெபிக்க வந்திருந்த போது தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவருடைய தழும்புகளாலே குணமாக்கிறேன் என்று சொன்னேன். அடுத்தாப்புல சில காரியங்கள் ஆவியை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு வியாதி வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. வியாதிகள் கொண்டு வருவது பிசாசானவன், பலவீனத்தை கொண்டு வரும் பிசாசு. பேர் வந்து பலவீனப்படுத்தும் ஆவி.
இந்த பலவீனப்படுத்தும் ஆவி வந்து எந்த வியாதியும் கொடுக்கும், எல்லா வியாதியும் கொண்டு வரும். ஏன்னா அவனுக்கு இந்த மாம்சத்து மேல உலகத்தில் அதிகாரம் இருக்குது. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கேன்சர் என்று சொல்லுற ஒரு வியாதி, இது வந்து இந்த இந்த நண்டு தெருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, நண்டு தெருக்கா இந்த உருவத்தில் வரும், கனவுல வரும். அது என்னன்னா, அது ஆங்கிலத்தில் ஜோசியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடகம், தமிழில் வந்து கடகம், அது ஆங்கிலத்தில் கேன்சர்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அதோடைய லோகம் வந்து நண்டு தெருக்காவாக இருக்கும். இப்போ இந்த கனவுல யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு கனவு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன், என்ன சொன்னேன், நண்டு தெருக்கா வந்துச்சுன்னு அர்த்தம்னா அந்த ஆவி வந்துருச்சு. எந்த ஆவி? அது பேரே ஆங்கிலம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கேன்சர், தமிழில் வந்து கடகம் அல்லது விருட்சம். இப்போ இந்த உருவம் வந்துச்சுன்னா, இந்த ஆவி வந்துச்சுன்னா அந்த ஆளுக்கு என்ன வந்துடும், கேன்சர் வந்துடும். இன்னும் மற்ற காரியங்கள் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனால் எல்லா வியாதிக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆவி, அது அசுத்த ஆவி. ஆனால் பரிசுத்த ஆவியானு வந்தார்னா உங்களை பரிசுத்தப்படுத்துவார், சமாதானம் கொடுப்பாரு, பாவத்தை மன்னிக்க உதவி செய்வார், உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும், உங்களுடைய வாழ்க்கையை மாறி போயிடும். பரிசுத்த ஆவி. உலகத்தில் 2 ஆவி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒன்று நல்ல ஆவி, அதான் கடவுளுங்க, சிருஷ்டி கத்தருங்க. 2வது வந்து கெட்ட ஆவி, அதை வந்து நம்முடைய அன்பர்கள் காத்து, கருப்பு, சைத்தான். சரி, கரெக்ட் தான். ஆகமத்தில் வந்து சேட்டன், ஆகமத்தில் தீ ஆவிங்க. இப்போ நல்ல ஆவி வந்தார்னா, பரிசுத்தாவி கத்தர் வந்தார்னா, கிரியேட்டர் வந்தாலும் உங்களை என்ன செய்வார், மறுபடியும் உருவாக்குவார். உங்களுடைய சரீரத்தில் ஏதோ உறுப்பு கெட்டு போச்சு எடுத்துட்டு ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பார். ஒரு சரீரத்துக்கு இருதய பலவீனம், அந்த இருதயம் கெட்டு போச்சு, கருப்பா போச்சு. ஆனால் ஒரு நாள் ஜெபிக்க வந்த சகோதரி போறாங்க ஒரு கூட்டத்தில், ராமநாதபுரத்தில், வின்சென்ட் செல்வகுமார் அந்த கூட்டத்துக்கு போறாங்க. அந்த கூட்டத்தில் ஆறான பாடல் நடக்குது. பாடம் நடந்துகிட்டு இருக்கும் போது இவங்க என்ன செய்யணும், எந்திரிச்சு நிற்க முடியும், உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு வானம் திறக்கப்பட காண்கிறார்கள். ஒரு கரம் இறங்கி வந்து ஒரு கை உறுப்பு காணப்படுகிறது. வந்து அவங்களுடைய இருதயம் பிளக்கப்பட்டு, இருதயத்தில் பார்த்தா அவங்க பார்க்குறாங்க, கருப்பாக இருக்குது அந்த இருதயம். உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது தெரியுமா? உங்களுடைய கை பிடிச்சிங்கன்னா இதுதான் உங்களுடைய இருதயம், இதுதான் அளவு. அது எப்படி இருக்கணும்னா சிகப்பாக இருக்கணும், இளஞ்சிறப்பாக இருக்கணும். ஆனால் அவங்களுடைய இருதயம் கருப்பாக இருக்குது. இவங்க பார்க்குறாங்க. பார்த்து கொண்டு இருக்க அந்த கை வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு வாழைப்பழத்தை ஆறுலேருந்து பழத்தை எப்படி திருவுக்குங்க, அந்த இருதயத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு நல்ல புதிய இருதயத்தை கொடுத்துட்டு வச்சுட்டாங்க. டிரான்ஸ்பிளான்ட் இருதய மாற்று சிகிச்சை. இது மருத்துவ பிராணம் ஆவிக்கிரபரமாக ஒரு அற்புதத்தை கத்த செய்தார். அவங்க திடீர்னு குதிக்கிறாங்க. சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த இருதய வளைவின் மாறி போச்சு. அந்த கருப்பு இருதயம் எடுக்கப்பட்டது. நல்ல எதிர்ப்பது இன்னைக்கு சந்தோஷத்தோடு அவர் படி ஏறும்படியாக, குதிக்கும்படியாக ஓடுமொழி செய்தார். இது வந்து மாற்று சிகிச்சை. இது வந்து என்னன்னா, இந்த அந்த சகோதரிக்காக ஜெபிக்கும் போது இந்த உருவத்தை பார்த்து கடிந்து கொண்டேன். நீ இந்த படத்துலேருந்து வர்ற அந்த சொல்ல விரும்பலை. நான் அதை அவங்க இறந்து போனவங்களுடைய ஒரு படத்தை வச்சுருக்காங்க. அந்த அத்தை அவங்களும் அதே கேன்சர் வியாதி இறந்தவங்க. அந்த படத்துலேருந்து வர்ற நீ இது சின்ன அப்புறம் புடவையிடாதீங்க. ஒரே ஒரு காரியம், அந்த கடிந்து கொண்டு ஜெபித்த அந்த வெளியே போயிடுச்சு. அந்த நசுக்கப்பட்டு இப்போ நீ சரியாயிடுங்க சிஸ்டர், நீ தைரியமாக போங்கன்னு. நான் ஒன்றும் மந்திரம் பண்ணல, தந்திரம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏசு நான் வந்து ஜெபிக்கிறேன். அவர் சொன்னதை வெளிப்படுத்தி ஜெபிச்சேன். சனிக்கிழமை அவங்க போனாங்க. பெட் ஸ்கேனில் ரிசல்ட் வந்துச்சு. அது கேன்சர் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. கேன்சர் வியாதினா எவ்வளவோ மருந்து, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செலவு பண்ணாலும் சுகமாகும் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்ச ரஷ்யாவில் சொல்கிறாங்க, தெரியல. ஆனால் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியாது, சுகமாகாதது ஒரு வியாதி கேன்சர். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டு போனாங்க பாருங்க. போன ரிசல்ட்டில் கேன்சர்னு வந்திருக்கணும், அந்த கட்டி இருக்குது, ஆனால் அது கேன்சர் கிடையாது, அது சிகிச்சை கொடுத்தது, அது தேர்ட்டிலான்னு சொல்லிவிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு இந்த பேரை கூட நான் விசாரிக்கல. சொன்னாங்க, வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, போயிட்டாங்க. சனிக்கிழமை அற்புதத்தை செய்து விட்டார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிரபலமான திரைப்பட இயக்குனர், நடிகர். அவர் பேர் தெரியுமா? ஏவிஎம் ராஜன். அவருடைய மனைவி பேர் புஷ்பலா தான் நினைக்கிறேன். அவங்க வந்து சினிமா துறையில் இருந்தாங்க. அவர் நிறைய டைரக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து டி நகரில் அவருடைய வீடு இருக்குது, போக் ரோடில் இருக்குது. அவருக்கு வந்து திடீர்னு என்ன பிரச்சனை, ஒரு நாள் படம் எடுத்து நிறைய தோல்வி அடைஞ்சு நஷ்டம் ஆகி போச்சு. அப்போ அந்த கடைக்கார மார்வாடியன் தான் வந்து சொல்கிறான், ஒரு நாள் பார்த்து, ராஜான் வெளியே வா, இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிற, நீ கடனை கொடுக்க ஏமாத்திட்டு இருக்கிற, ஆகினா ஒன்றே செய்ய போகிறேன், நாளையும் கேஸ் போட்டு வீட்டில் பொருள்லாம் எடுத்து வெளியே போட்டுற போகிறேன், மரியாதையாக பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். இது நடந்த சம்பவம், நான் கதை இல்லைங்க, ஏவி ராஜனுடைய சாட்சியை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான்.
அவர் வந்து அப்படி சொன்னது அவர் திகைத்து கலங்கி போனார். தன்மானவான், பெரிய வீடு, அவர் வந்து வசதியான செட்டியார் குடும்பத்தை சார்ந்தவர், ஆனால் பெரிய பங்களா இருக்குது. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லிட்டான், நீ பணத்தை கொடுக்கலன்னா கேஸ் போட்டு பொருள்லாம் எடுத்து வெளியே போய் போட்டுருவேன் அப்படின்ற போது அவர் பயந்து ரொம்ப கலங்கி இருந்தார். என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் என்னன்னா ஒரு காரியம், அவர் திரைப்படத்தில் டிவியில் ஒரு நிகழ்ச்சி போகுது, அது கருணாமூர்த்தி படத்தை பார்த்துருக்கீங்களா? அதை முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். அதை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க இந்த மனுஷன் அவர் ஒரு அடிமையாக இருந்தார். அவரே சொல்கிறாரு, நான் முருகன் அடிமையாக இருந்தேன், இப்போ இயேசுவின் அடிமை மாறின்னு சொல்கிறேன். இது நான் வந்து திருச்சி சொல்லப்பா, அப்பா தயவுசெய்து அவருடைய சாட்சியை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே கதை கூட நான் வரல, நடந்ததை சாட்சியாய் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்க்கும்போது சிலுவை காட்சியில் இயேசு சிலுவை அறைப்பட்டு ரத்தம் வடிகிற ஒரு காட்சியை பார்த்தாரு. பார்த்ததுமே அவருக்கு வந்து அந்த டிவியில் வந்து நம்ம படமாக பார்க்குற அவருக்கு வந்து தத்துருவாக இயேசுவே சில அறைப்பட்டு ரத்தம் வடிக பார்க்குறாரு. சொல்கிறாருப்பா அந்த ரத்தம் வடிதால பாருன்றார். அவன் சொல்ல, அது காட்சியப்பா, நிகழ்ச்சி உண்மையாக நடந்தது இல்லைன்ற. இல்லை ரத்தம் வடியுது, ரத்தம் வடியை நான் பார்க்கிறேன்னு சொன்னார். பார்த்து முடிச்சாரு. அந்த முடிஞ்ச சொன்ன, ஒருவேளை இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் சொன்னா என் பாவத்தை மன்னித்து என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்தான் ஏற்றுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, சின்ன ஜபம் பண்ணிட்டு படுத்தாருமா. அன்னைக்கு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டாருங்க. அவருக்கு இதுவரைக்கும் கடன்கார நல்லா தூக்கம் வருமா? பயப்படுறவனுக்கு தூக்கம் வரும். ஆனால் அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்கியிருக்காரு. அன்னைக்கு மறுநாள் காலம் என்ன ஆச்சரியம் சொன்னா, எந்த முதலாளியை சொன்னான் பாரு, உன் பொருளாக எடுத்து வெளியே போட்டுருவேன், கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு நான் பாரு. அவன் வந்து சொன்னான், ராஜன் தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க, இப்போதான் தெரியுது நீங்கள் வந்து என்னை ஏமாத்தலை, நீங்கள் எடுத்த படம்லாம் ஷூட்டிங்கில் எல்லாம் நஷ்டமாகி போச்சு, ஆகினால நீங்கள் கொடுத்துருவீங்க, அதனால் மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவருக்கு ஆச்சரியம் வந்து சண்டை போட்டவன் அவன் படிக்கிற கேஸ் போட்டவன் நீ எப்படி வந்து மாறினா, எப்படி வந்து சொன்னான்? அப்போதான் ஓஹோ, நேற்று ரத்தம் வடிந்த ஒரு காட்சியை பார்த்தல, இயேசு கிறிஸ்துவ தத்துருவமா பார்த்துட்டாரு. இவரு எப்படி பார்த்தாரு? நீ கூட இன்னைக்கு ராத்திரி அப்படி கேளுங்க, நாம பார்க்க விரும்புகிறேன், தரிசிக்க விரும்புன்னு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் மாற்றிட்டு உங்களுக்கு தரிசனமாவார். அல்லேலூயா. அன்பான இயேசு கிறிஸ்து. அப்போ அன்னைக்கு இதான் உணர்ந்தாரு, இந்த இயேசு தான் மனுஷன் மாத்திட்டாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முதல் இயேசுடைய அடிமையாய் மாறிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இந்த அற்புதம் நடந்தது? இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் இருக்கிற இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய என்ன அற்புதம் வேணுமோ இந்த எல்லாரும் எழுந்து நின்று நான் ஒரு பாடல் பாடப்படும்போது எல்லாம் எழுந்து நில்லுங்க. ஒரு அற்புதம், என்ன அற்புதம் வேணுமோ, ஒருவேளை கடன் தொல்லை மாறணுமா, இல்லை குடும்ப பிரச்சனை மாறணுமா, சரீர வியாதி மறையணுமா, ஒரு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க, அந்த ரிசல்ட் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரப்பா, பயப்படாதீங்க. எதை குறித்து நீங்க பயப்படுறீங்க? எதை பற்றியும் பயப்படாதீங்க. நீங்க உண்மையான தெய்வத்துக்கு பயந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறது எந்த தீமை இருக்காது. கர்த்தருக்கு பயப்பட எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஒன்னெல்லாம் புரிஞ்சுங்க. If you fear God, you will not fear for anything in the world. If you don't fear for God, you will fear everything. You want to fear God or the devil. இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா எந்த பயமும் இருக்காது உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? பயப்படாதீர்கள். நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தையை சொல்லி பயப்படாதீர்கள். எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷம் தச்சு உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த இயேசுவே உள்ளத்தை வாரம் சொல்லி கேட்பீங்க. ஏவிஎம் ராஜனுக்கு அற்புதம் செய்தவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ரொம்ப பக்தி உள்ளவருங்க அவரு. அவர் பேரே வந்து முருகன் அடிமை. ஆனா அந்த பக்தி உள்ள அந்த இயேசுவின் அடிமைன்னு சொல்லிட்டு அவர் மாறி இன்னைக்கு சாட்சியா எல்லா இடத்துலயும் இருக்கிறார். இந்த இயேசுவின் அடிமைய அந்த கடந்தொல்லை மாற்றினவரே உங்களுக்கும் அற்புதம் செய்வார். வியாதியா இருக்கலாம், சொல்லலாம், கடனா இருக்கலாம், என்ன பிரச்சனைதான் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். நான் சொன்னதெல்லாம் வந்து கதை உடல வரல, சாட்சியை சொல்லி கொண்டிருக்கிற அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்கள் போடுங்க. ஒரு பாடலை பாடும் பொழுது முதல் முறையா வந்திருக்கலாம், அல்லது பல முறை ஒரு வாழ்க்கையில தோல்வி இருந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார். நம்புறீங்களா? விசுவாசி கை தூக்குங்க. எனக்கு அற்புதம் தேவை, எனக்கு சந்தோஷம் வேண்டும், சமாதானம் வேண்டும், நான் அவரை தேட வந்திருக்கிறேன், சமாதானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்கள் பண்ணி ஜெபிக்க போகிறோம். இயேசு அழைக்கிறார். அந்த இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். நான் அழைக்கல, இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். எந்த வியாதியால் குணப்படுத்துவார்? கண்ணீர் தான் துடைப்பார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீர் எல்லாம் துடை
வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசுவின் அன்போடு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை யாராய் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரோட கரம் நீட்டி அழைக்கிறவர். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. சகல எந்த வியாதியா இருந்தாலும் உன்னை குணப்படுத்துவார், சுகப்படுத்துவார். குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் எந்த பேதமும் கிடையாது. யாராயிருந்தாலும் எந்த நிலையிலும் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார். நாளைக்கு இயேசு அழைக்கிறார். நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவர். அற்புதத்தை பெற்றுக்கொள், அற்புதத்தை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள். கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். முதலாவது இந்த இடத்துல இருக்கிறவர்கள் இந்த வியாதி குணமாகணும், இந்த கவலைகள் மாறணும், கடல்கள் மாறணும் சொல்லி விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சற்று முன்னதாக வரும் பொழுது உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். அடுத்தபடியாக என்னுடைய வளத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு பாவத்தில் வெற்றி இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். கைகளை உயர்த்துங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். முதலாவது வியாதியஸ்தர்கள், வியாதி குணமாக விரும்புகிற எந்த வியாதியா இருந்தாலும் நீங்கள் முன்னதாக வாருங்கள். கையை வைத்து இருக்கிறீங்க, முன்னதாக வாருங்கள். அதே நேரத்தில் இந்த பக்கமாக எனக்கு சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், என் கடனெல்லாம் மாறணும், பிரச்சனை தீரணும் சொல்லி விரும்புகிறவர்கள் இந்த பக்கமாக வாருங்கள். உங்கள் அனைவருக்காக பொதுவான ஜெபத்தை ஏறெடுத்து ஆசீர்வாதத்தை கூறின பிறகு கூட்டம் முடிந்த பின்பு தனியாக ஜெபிக்க விரும்புவதற்காக விசேஷமாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். கர்த்தர் நிச்சயம் விடுதலை தருவார். நேற்று இன்று மாறவர். அல்லேலூயா. இறுதி ஜெபத்தை இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக, எங்களுடைய ஜீவிதத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக இருந்த பூமியில் பிறந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, இங்கு கூடி வந்திருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இப்பொழுதே இவர்கள் மீது வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். தேவ ஆவியானுடைய கரம் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சுகவீனத்தோடு வந்திருக்கலாம், சரீரத்துல வியாதிகளோடு வந்திருக்கலாம், கடன் பாரத்தோடு வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏன் இந்த வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி கலங்கினவர்களாக வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இப்பொழுதே கரத்தை நீட்டி இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, தேவ மகிமை இப்பொழுதே வெளிப்படுவதாக, சுகம் உண்டாகும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, ஆண்டவரே கடன் பாரங்கள் மாறுவதாக, கடன் பாரங்கள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக.